வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நாம் நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் இந்தியாவோட பிவைக்யூ. ஸோ எப்பயுமே மாடர்ன் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம சிலபஸ்லையும் சரி கொஷின்ஸ்லையும் சரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் தி மேஜர் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் இன் தி வேர்ல்டு விச் மோட்டிவேட்ஸ் த ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள் இன் இந்தியா. அதாவது பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் சோஷியல் டெவலப்மெண்ட் வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய சோஷியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அவங்களே 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அது வந்து எந்த மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் மூமெண்ட்டை வந்து நேஷ்னல் ஸ்ட்ரகிளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரொம்ப சிம்பிளாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ 2014 கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கூட ரொம்ப வருஷமாக கேட்காம போன வருஷம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் மேபி கேட்கலாம். த ஃபோர்ஸஸ் in the country like India which is not only a part of the British Empire but a great Asian nation cannot be understood without taking the world context into the consideration. So this quote was given by Jawaharlal Nehru. ஸோ திஸ் கோட் வாஸ் கிவன் பை ஜவஹர்லால் நேரு. இதை வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ என்னென்னா ஜென்ரலாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது த ஃபோர்ஸஸ் இந்த கண்ட்ரி லைக் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர் மட்டும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கிடையாது. பட் கிரேட்டர் ஏஷியன் நேஷன்ஸ் cannot be understood without taking the world context. வேர்ல்டில் இருக்கக்கூடிய மீன்ஸ் அந்த கான்டெம்பரரி சுச்சுவேஷன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணாமல் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து சொல்ல முடியாது. அவ்வளோதான். ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்லேருந்தே டாப்பிக்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். மேஜர் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இந்த வேர்ல்டு வைட் விச் மோட்டிவேட்டட் ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள். என்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக நடந்த இஷ்யூஸ் வந்து ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. பொலிட்டிக்கல் அவங்க சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். வேர்ல்டு வார் 1. ஸோ ஜென்ரலாக இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். வேர்ல்டு வார் 1 வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போது பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி ஆக்சுவலாக அவங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஆஃப் இந்தியன் அதுக்கு முன்னாடி இன்டேஞ்சர்டு லேபர்ஸாக போயிருப்பாங்க. பட் அதுவுமே ஆஃப்ரிக்காவுக்கு தான் போயிருப்பாங்க. பட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை பார்க்குறாங்க. லைவ்லிவுட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்த உடனே ஓகே அப்போ இத்தனை வருஷமாக நம்ம வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, கர்டைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வருது. அதை தான் சொல்லியிருப்பாங்க. வேர்ல்டு வார் 1 இந்தியன் சோல்ஜர்ஸ் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் ப்ராமிசஸ் ஆஃப் கன்சென்சஸ் லெட் டு ரிஃபார்ம். ஸோ ஆக்சுவலாக வேர்ல்டு வார் 1 பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன டீல், நம்மளுக்கு என்ன டீல் இருந்தது, மாண்டகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் நமக்கு வந்து இன்னும் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறோம். அதாவது மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் 1909. ஸோ அதுக்கடுத்து மாண்டகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னும் பவர் டிவல்யூஷன், அதாவது மாண்டகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்மில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா பவர் டிவல்யூஷன் பட் அது நடந்துச்சா அப்படின்னா கிடையாது, கொடுக்கல. ஸோ இது வந்து டிசப்பாயின்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் 1 அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட் வெளியே போய் பார்த்துட்டு வரோம். பட் அந்த ப்ராமிஸும் கொடுக்குறாங்க, அந்த ப்ராமிஸும் டிசப்பாயிண்ட் ஆகிறோம். நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் 2 வீக்கெண்ட் த பிரிட்டிஷ் பவர் அண்ட் ஆன்டி கலோனியல் மூவ்மெண்ட். என்ன நடந்துச்சு, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் குளோபல் ஸ்ப்ரெட் ஆஃப் நேஷனலிஸ்டிக் ஐடியாஸ். ஸோ வேர்ல்டு வார் 1 ஓரளவுக்கு தெரிய வந்தது. பட் வேர்ல்டு வார் 2 அது குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டாகவே கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் குளோபல் ஸ்ப்ரெட் ஆஃப் நேஷனலிஸ்டிக் ஐடியாஸ் இன்ஸ்பைர்டு ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் நேஷனலிஸ்டிக் மூவ்மெண்ட் வேர்ல்டு வைட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஐரிஷ் இண்டிபெண்டன்ஸ் இன்ஸ்பைரிங் இந்தியன் நேஷனலிஸ்ட். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டே ஐரிஷோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அதை தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதை தான் சொல்ல வராங்க. குளோபல் ஸ்ப்ரெட் ஆஃப் நேஷனலிஸ்டிக் ஐடியாஸ். நம்ம வந்து வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய நேஷனலிஸ்டிக் ஐடியாஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போய் பார்த்துட்டு மீன்ஸ் நிறைய லீடர்ஸ் போய் பார்த்துட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் 1916-17 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து என்ன கொடுத்தது அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ்குள்ளேயும் வந்து ஒரு பூஸ்ட் வந்து கொடுத்தது. ஸோ ஸ்ப்ரெட் ஆஃப் மார்க்சிஸ்ட் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன்
இந்திய ஸோ மார்க்சிஸ்ட் ஐடியாஸும் அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் அந்த கான்செப்டும் வந்து இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்தியன் லீடர்ஸ் லைக் எம்என் ராய் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி போல்ஷிவிக்ஸ் ரெவல்யூஷன். ஸோ எம்என் ராய் எவ்ரி ஒன் நோஸ் இஸ் அ ரேடிக்கலிஸ்ட். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ரேடிக்கலிஸ்ட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் இந்த மீன்ஸ் நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஒரு பார்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் போல்ஷிவிக் ரெவல்யூஷன்ஸ். எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் முடிஞ்சிச்சு. பொலிட்டிக்கலில் World War I, World War II, குளோபல் ஸ்ப்ரெட் ஆஃப் நேஷனலிஸ்டிக் ஐடியாஸ், ரஷ்யன் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், குளோபல் எக்கனாமிக் டிப்ரெஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டி கலோனியல் சென்டிமெண்ட்ஸ், அதாவது குளோபலாக எக்கனாமிக் டிப்ரெஸ் ஆகும்போது இந்தியன்ஸ் வந்து இன்னும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க. அது வந்து என்னாச்சு அப்படின்னா இந்தியன்ஸை இன்னும் வல்னரபிள் சுச்சுவேஷன்ஸில் மாற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கலோனியல் ரிசோர்ஸஸ். ஸோ அதாவது குளோபல் டிப்ரெஷன் அதோட ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி கலோனியல் ஃபோர்ஸஸ் வந்து இந்தியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மோட்டிவேஷன் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டியூ டு எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கலோனியல் பவர்ஸ், ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி பை தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து எடுத்து சொன்னார், என்னது நாம் கட்டுற டேக்ஸ் நமக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து எடுத்து சொன்னது யார், ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி மூலமா தாதாபாய் நவ்ரோஜி. இம்பாக்ட் ஆஃப் குளோபல் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ புஷ் டுவர்ட்ஸ் எக்கனாமிக் செல்ஃப் சஃபிஷியன்சி அண்ட் அட்வொகேசி ஆஃப் ஸ்வதேசி. ஸோ ஆக்சுவலாக ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் இண்டஸ்ட்ரியலைசேஷனோட இம்பாக்ட் தான் நம்ம வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்வதேசி மூவ்மெண்ட் இஸ் 1905, எம்பசிஸ் ஆஃப் யூசிங் இந்தியன் மேட் குட்ஸ். நெக்ஸ்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமியில் என்ன ஆயிடுச்சு, குளோபல் எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு. ஸோ அதுக்கடுத்து காலனிஸோட எக்ஸ்ப்ளாய்டேஷனை ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி மூலமா எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஸோ குளோபல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவில் வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சோஷியல் என்னது, இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வேர்ல்டு வைட், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ ராஜாராம் மோகன் ராய், ஸோ அவர் மட்டும் இல்லை, ரவீந்திரநாத் தாகூர், நிறைய அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் போய் படிச்சுட்டு வந்த நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் செக்யுலரிசம், சோஷியல் மீன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸை வந்து உணர்ந்து ஒரு சில சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் விமன் சஃபரேஜ் பை மகாத்மா காந்தி அண்ட் ராஜாராம் மோகன் ராய். Next, education and intellectual changes. Influence of global education, ideas on Indian leaders. So next, Jawaharlal Nehru and B.R. Ambedkar influenced by Western education and intellectual movements. So இது நமக்கு ஃபேமஸாகவே தெரியும். ஆக்சுவலாக ஜவஹர்லால் நேருவும் சரி B.R. அம்பேத்கர், ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேயே அவங்களோட பார்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ இந்தியா ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ செட் அப் பவர்ஃபுல் பிரசிடென்ட்ஸ் ஃபார் அதர் கலோனியல் நேஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு அப்புறம் நிறைய மீன்ஸ் இந்தியாவோட கலோனியல் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நிறைய கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் மூலயமா, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் மூலயமா நாமளே வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன பண்ணோம், இண்டிபெண்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ்க்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணோம். So countries in Asia, Africa and Caribbean drew the inspiration from Indian non-violent struggle. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். So non-violent struggle led by Mahatma Gandhi and embarkment on their own campaign for independence. So ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏஷியன், ஆஃப்ரிக்கன், கரேபியன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவிலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதோட சேர்த்து என்ன இன்ஸ்பிரேஷன், நான் வயலன்ஸ் led by மகாத்மா காந்தி அண்ட் எம்பார்க்மெண்ட் ஆன் தேர் ஓன் கேம்பெயின்ஸ் ஃபார் தேர் இண்டிபெண்டன்ஸ். அவங்களோட வேலை நான் வயலன்ஸை யூஸ் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் வந்து அட்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கலும் எக்கனாமிக்கலும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் பொலிட்டிக்கலும் சோஷியலும் சொல்லிடலாம். எக்கனாமிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டை சொல்ல முடியும். பட் அதுக்கு அடுத்து இந்த 2 பாயிண்ட்டை கொண்டு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஷினை கண்டிப்பாக நம்ம பிவைக்யூஸ் பார்க்குறதுக்குள்ள ரீசன் என்ன, ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான். ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.